Hi friends, இப்போ பாருங்க ரெண்டு கார் நிக்குது. இதுல இந்த ரெண்டு காருக்கும் இடையில இங்க பாருங்க இந்த இடத்துல ஒரு கேப் இருக்கு. சோ இந்த கேப் இருக்கிறதுனால இந்த காரும் எடுத்துட்டு வெளியில போலாம், இந்த காரும் எடுத்துட்டு வெளியில போலாம். அதுக்கு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா இப்ப நான் காட்றேன். பாருங்க. இப்போ பாருங்க இந்த சாண்ட்ரோ காரை ஃபர்ஸ்ட் எடுக்க போறோம். இப்போ பாருங்க டிரைவர் சீட்டில் இருக்கேன் நான். சாண்ட்ரோ காருக்குள்ளே வந்துட்டேன். இப்போது சைட் மிரர் நம்ம பார்க்குறோம். சைட் மிரர் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த பக்கம் நிற்கிற லான்சர் கொஞ்சம் தெரியுது. ஸோ அந்த கேப் இருக்குது, இதை தெரிஞ்சுக்கிறணும். அதே மாதிரி இந்த பக்கம் இருக்கிற மிரரையும் பார்க்கணும். இந்த மிரரில் பார்த்தீங்கன்னா பின்னாடி தெரியும், இந்த வியூ தெரியும். இதை வச்சுட்டு அந்த டோர் எப்படி ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்துட்டு அதை கனெக்ட் பண்ணி நீங்கள் போகணும் வெளியில். ரிவர்ஸ் எடுக்க போறேன். அந்த சைடு பாருங்க ஒரு கார் நிக்குது, அதில் தட்டிடக்கூடாது. அதே மாதிரி இந்த பக்கமும் மிரர் பார்க்கணும், இந்த மிரரும் பார்த்துக்கிறணும். இப்போ திருப்பி காட்டுறேன் உங்களுக்கு ஒன்ஸ் அகைன். அந்த காருக்கும் அந்த பக்கத்தில் நிற்கிற காருக்கும் இதுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ்ன்னு இப்போ உங்களுக்கு தெரியும். எப்படி மூவ் ஆகுதுன்றதை வாட்ச் பண்ணுங்க. அவ்வளோ கேப் தேவை. பின்னாடி கார் பின்னாடி இப்போ இந்த காரை வெளியில எடுக்கிறோம். எப்படி வருதுன்னு பாருங்க. என்ன ஆங்கிள் எடுக்கிறேன்னு காமிக்கிறேன். இந்த மரத்துக்கு ஒட்டி நிக்குது. ஸோ இந்த இடத்துல பாருங்க இவ்வளவுதான் கேப் இருக்கு. அதை கரெக்டாக நேராக கொண்டு வரணும் வண்டியை. முன்னாடி பேனட் ரொம்ப க்ளோஸாக நிற்கிது செவுத்தை ஒட்டி. ஸோ முன்னாடி டச் பண்ண முடியாது. அதை காட்டுறேன். இவ்வளோதான் கேப் இருக்குது முன்னாடி. ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து இவ்வளோதான் கேப் இருக்குது. ஸோ முன்னாடி எக்காரணம் கொண்டும் இடிச்சிடக்கூடாது, கவனமாக இருக்கணும். இப்போ பாருங்கள் இந்த லான்சர் வெளியில் வரப்போகுது.